நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இயேசுவில் பிரியமானவர்களே, கண்களை மூடி உங்களது வரது கரங்களை உயர்த்தி நம் முன் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே, எல்லோரும் என்கிடம் வாருங்கள். மத்தேயு 11:28. இதோ பல்வேறு கவலைகள், கண்ணீர்கள், துன்பத் துயரங்களோடு சுமைகளோடு வந்திருக்கக்கூடிய உங்களை உற்று நோக்குகின்றார் இந்த ஆண்டவர். என் குடும்பத்தில் கடன் தொல்லை, என் பிள்ளைகள் நன்கு படிக்கவில்லை, என் கணவர் சரியான குடிப்பழக்கத்தில் உள்ளார், என் இல்லத்தில் வீட்டு கெட்டி முடிக்கவில்லை, மேலும் பல்வேறு தீராத நோய்கள், வியாதிகள், என் வீட்டில் உள்ள அக்கம் பக்கத்தினவர்கள், என்னோட உறவினர்களால் என் குடும்பத்திற்கு மிகுந்த தொல்லைகள், பல்வேறு விதமான வலிகள், வேதனைகள், குடும்பத்தில் விவாகரத்து,
இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு நோய்களோடு வந்திருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் உற்று நோக்கின்றார். பெருசுமை சோர்ந்திருப்பவர்களே, இந்த ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள். உங்களது வலக்கரத்தை நீட்டுங்கள். இந்த ஆண்டவர் முன்னதாக மண்டியிட்ட கால்கள் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை. இந்த ஆண்டவர் முன்னதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் உற்று நோக்கின்றார். ஆண்டவரை உற்று நோக்குங்கள். இந்த உலகத்தில் யாதொரு மனிதனும் தர முடியாத மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார். இந்த மகிழ்ச்சியை நீங்கள் வேறெங்கும் கிடைக்க முடியாது. இந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் ஒருவர் தான் தர முடியும். அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். இணைச்சட்ட புத்தகம் 31:8 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இந்த ஆண்டவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை வெற்றி விலகுவதும் இல்லை. உங்களை கண்ணோக்கி வருகின்றார். உங்களுடைய பிரச்சனைகள் மன்றாட்டுகள் அனைத்தையும் இந்த ஆண்டவர் முன்னதாக நிறுங்கள். கோடி அற்புதர் பதுவிநகர் புனித அந்தோனியார் மன்றாட்டுக்கு இணங்க வந்திருக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய மன்றாட்டுகளும் இதோ உயிருள்ள எம் தேவனால் இந்த ஆசீர்வாதத்தினால் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். உற்று நோக்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அன்பையும் அருளையும் நிறைவாக தருவார். நீங்கள் மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்ப வேண்டும். உங்களுடைய நோய்கள் எல்லாம் தீர வேண்டும். உங்களுடைய குடும்பத்துள்ள வலிகள், வேதனைகள், நோய்கள் மற்றும் எண்ணற்ற துன்பத் துயரங்கள் இன்றோடு ஒழியும் என்ற நம்பிக்கையோடு வேண்டுங்கள். இந்த ஆலயத்திற்கு எந்த நம்பிக்கையோடு வந்தீர்களோ அதே நம்பிக்கையோடு நீங்கள் வெற்று வாகையோடு சூழ்ந்து இல்லம் திரும்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டவரை உற்று நோக்குங்கள். இந்த ஆண்டவர் உங்களுடைய மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துவார். இந்த ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிவார். இதோ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் என்ற பாடல் மூலமாக ஆண்டவருடைய இறை பிரசனத்தை உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றுச் செல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டுங்கள், உங்களுடைய கணவருக்காக வேண்டுங்கள், உங்கள் மனைவிக்காக வேண்டுங்கள். இந்த ஆண்டவர் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை மன்றாட்டை இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மௌனமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் எத்தனை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். உங்களுடைய மன்றாட்டுக்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் இந்த ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தும் நீங்கள் இல்லம் திரும்புவதற்கு முன்னதாகவே நடந்தேறும் என்று மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். மாண்பியர் கீதம். வருகின்றவராய் தூய ஆவி
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூயாவின் தோழமையில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். கல்வாரி திருப்பீடத்தில் கருணையின் உருவான தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் நற்கருணையினூடாக உற்று நோக்கி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உயர்த்தப்படும் பொழுது அவரின் அந்த மாட்சிமையின் மகிமையில் தண்டனிட்டு வணங்குகின்ற நம் அனைவரிலும் இறையாசிர் பெருகட்டும். ஆண்டவரே, தேவனே, எங்களை முழுமையாக உம்மிடம் சரணடைகின்றோம். என் எண்ணம், சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உம்மை நோக்கிய வண்ணமாகவே இருக்கட்டும். என் நம்பிக்கையை அதிகப்படுத்தும், என் பலவீனங்களை குறைவாக்கும். என்னுள் இருக்கின்ற சுமைகளை விடம் இறக்கி வைக்கிறேன். எனக்கு இளைப்பாறுதல் தாரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என் இதய ஒளியே, என் இயேசுவே, என் தேவனே, என் ஆண்டவரே, இரக்கமாயிரும். சுபதினம், இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாள் நாம் பாடுவோம், நாம் பாடுவோம். சுபதினம், இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், நாம் பாடுவோம். மண்ணில் பணி செய்ய நல் மனதை இன்று உன்னை பணியாற்றுகின்ற குருத்துவம் வாழ்க. மண்ணில் பணி செய்ய நல் மனதை இன்று உன்னை பணியாற்றுகின்ற குருத்துவம் வாழ்க. பண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம் மண்ணுலகில் பரப்புகின்ற அருள்வரம் வாழ்க. பண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம் மண்ணுலகில் பரப்புகின்ற அருள்வரம் வாழ்க. சுபதினம், இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், நாம் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாகவும் தொடர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டல்களையும் அவர் வழியாக இறைவன் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கவும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இது நாள் வரை ஆண்டவர் தாமே நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். இனி வர இருக்கின்ற நாட்களிலும் தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். அதே வேளையிலே இப்பொழுது அந்தோனியாரும் நமக்காக தொடர்ந்து பரிந்துரை செய்வாராக. திருப்பலி நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுவதற்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமில்லை எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8, இறை திருவசனங்கள் 20 முதல் 23 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்களினங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று, நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான் கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவரன்று குறையாது கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவரன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார் கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார் தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். மேலும் வித் யூத் ஆண்ட்ரூ தனது 7வது ஆண்டிலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ராஜ் மேரி ஆரோக்கியம், அமலோற்பம் ஆரோக்கியதாஸ், செல்வநாயகம் செபஸ்தியம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Hallelujah, 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 hallelujah. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 9 இறை வாக்கியங்கள் 51 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை யாராவது உடல் அளவிலே அல்லது மனதளவிலே காயப்படுத்தினால் உடனே நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவர்களை எப்படி காயப்படுத்துவது, நான் அனுபவித்த அதே வேதனையை அதே வலியை அவர்களுக்கு எப்படி கொடுப்பது, இல்லை என்றால் அதை விட அதிகமாக எப்படி கொடுப்பது, இப்படி தான் நம்முடைய சிந்தனை இருக்கும். பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உடனே நம்முடைய மனதிலே எழுகின்றது. இது மனிதருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இந்த மாதிரி பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னா தவறல்ல. அது ஒரு சாதாரண மனிதருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். கோபம் எப்படி வருகின்றதோ, அழுகை எப்படி வருகின்றதோ, சோகம் எப்படி வருகின்றதோ, மகிழ்ச்சி எப்படி வருகின்றதோ, அதே போன்று பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வும் இயற்கையாக மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். அதைத்தான் இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு எருசலேம் செல்ல வேண்டும், சமாரிய வழியாக செல்ல இருக்கின்றார். ஆனால் சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய ஊரிலே தங்கி எங்களுக்கு புதுமைகள் செய்ய வேண்டும், அப்படி இல்லாமல் போதகர் இந்த வழியாக தான் செல்கின்றார் என்றால் தேவையில்லை. எருசலேமுக்கு செல்கின்றார், அங்கே அற்புதங்கள் செய்ய இருக்கின்றார், பல்வேறு இடங்களுக்கு சென்று அற்புதங்கள் செய்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அற்புதங்கள் செய்யவில்லையே, அப்போ ஏன் இங்கே இருக்கணும், வேணாம் என்று ஆண்டவர் இயேசுவை அவர்கள் ஒதுக்குகின்றார்கள். எனவே தான் இந்த சீடர்களுக்கு கோபம் வருகின்றது. சரி, பரவாயில்ல, அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அதனால் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா இனிமேல் அவங்க கூட பேச வேணாம், இந்த பக்கமே வர வேணாம் என்று ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் பழி வாங்கக்கூடிய உணர்வின் உச்சக்கட்டம், வானத்திலிருந்து தீயை வரவழைத்து இவர்களை அழித்து விடலாமா, அந்த அளவுக்கு நம்ம சிந்திப்போம். ஒருத்தர் மேலே கோபம் இருக்குது, ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்குது, மன ரீதியாக நம்மை காயப்படுத்தி விட்டார் அப்படின்னா கொன்றலாமா அப்படின்னா பிளான் பண்ணுவோம். பழி வாங்கக்கூடிய உணர்வினுடைய உச்சக்கட்டம் இது சீடர்களுக்கு. ஏனென்றால் போதகர் வருகின்றார், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற ஒரு உணர்வு. ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கடிந்து கொள்கின்றார். பழி வாங்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண மனிதருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீடர்களுக்கு இருக்கக்கூடாது. எனவே தான் அவர்களை கடிந்து கொள்கின்றார். பழி வாங்கக்கூடிய உணர்வு வரும். ஆனால் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய பிம்பங்களாக வாழக்கூடியவர்கள், கிறிஸ்துவனுடைய சீடர்கள், சீடத்திகள் ஆண்டவர் இயேசுவை போன்று சிந்திக்க வேண்டும். பழி வாங்கக்கூடிய உணர்வு எனக்கு இயற்கையாக இருந்தாலும் அதையும் தாண்டி வரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா? நமக்கு எதிராக தீமை செய்திருந்தாலும், நம்முடைய மனதை காயப்படுத்தியிருந்தாலும்,
அவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு நம்மில் உருவாகின்றதா? அப்படி உருவானால் நாம் இயேசுவினுடைய சீடர்கள், சீடத்துகள் என்று சொல்லலாம். இல்லை என்றால் அதே ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கின்றது என்றால் நிச்சயமாக நாம் இயேசுனுடைய சீடர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், கடவுள் சொல்லுகின்றார், அந்த பழி வாங்கக்கூடியதை நான் பார்த்து கொள்கின்றேன். இணைச்சட்டம் அதிகாரம் 32 இறைவாக்கு 35 வாசிக்கின்றோம். பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன. எனக்கு எதிராக தீமை செய்திருக்கின்றார்கள், என்னுடைய நற்பெயருக்கு கேடு விளைவித்திருக்கின்றார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள், ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள், எனக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார்கள், நான் பழி வாங்குவேன் என்ற ஒரு உணர்வு இருந்ததென்றால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய இறைவாக்கு இணைச்சட்டம் அதிகாரம் 32 இறைவாக்கு 35, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன, நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். உடனே பழி வாங்கணும் இல்லை, ஆண்டவர் சொல்கின்றார், உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும். நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்கின்றது? உடனே பழி வாங்கணும், உடனே அவருக்கு ஏதாவது ஒரு தீங்கு நாம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அதற்கு உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும், அவர்களுடைய அழிவு அண்மையில் உள்ளது, நான் பார்த்து கொள்கின்றேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, பழி வாங்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அதை பார்த்து கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, நம்ம பழி வாங்கினோம்னா சாதாரணமாக தான் பழி வாங்குவோம். ஒருவேளை கடவுள் பிறரை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால் என்ன நடக்கும்? அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, ஒரு அடி அடிக்கலாம் அவ்வளோதான், இல்லை வேறு ஏதாவது பழி வாங்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவருக்கு கைமாறு அளிக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன, ரொம்ப கொடுமையாக இருக்கும், நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் பழி வாங்கக்கூடிய உணர்வு நம்மிடம் எழுந்தது என்றால் இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு உணர்வு தான், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதையும் கடந்து இயேசுனுடைய சீடர்களாக, அவருடைய பிம்பங்களாக அவரை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே தான் ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே புனித பவுல் அடிகளார் சொல்லுகின்றார், அதிகாரம் 12 இறைவாக்கு 19 நாம் வாசிக்கின்றோம், அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். இவ்வளவு மீண்டும் மீண்டும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றது. பழி வாங்கணும் என்ற உணர்வு வந்ததென்றால் நாம் இந்த இறைவாக்குகளை ஞாபகப்படுத்த வேண்டும். அன்பர்களே, நீங்கள் பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளது, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். அதனால் ஒருவர் தீமை செய்தால், ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 12 இறைவாக்கு 10 சொல்லுகின்றது, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இதற்கான மனப்பக்குவம் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் நமக்கு எதிராக ஏதோ ஒரு காரியங்கள் செய்திருக்கின்றார், ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார், இல்லை அப்படின்னா நம்முடைய நற்பெயருக்கு கேடு விளைவித்திருக்கார் என்றால் உடனே நமக்கு வரக்கூடிய எண்ணம் பழி வாங்கணும் அப்படிங்கிறது. ஆனால் புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். அப்போ ஒருவர் தீமை செய்தார் என்றால் அவருக்கு தீமை செய்து கைமாறு அளிப்பதாம். ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள், ஒரு இயேசுனுடைய சீடன், சீடத்தி இதை செய்வது கிடையாது. ஆண்டவர் கடிந்து கொள்கின்றார். பழி வாங்கக்கூடிய உணர்வு இருக்கின்றதா? ஆண்டவர் கடிந்து கொள்கின்றார், செய்யாதீங்க. என்னுடைய சீடராம், என்னுடைய சீடத்தியா அப்படின்னா இதை செய்யாதீங்க, மாறாக மன்னியுங்கள். நாம் நற்செய்தியிலே வாசிக்கலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவாக்கு 49 சொல்லுகின்றார், ஆண்டவர் சொல்லுகின்றார், மண்ணுலகில் தீ மூட்டவே நான் வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. தீ பற்றி எரியணும், என்ன அன்பு தீ பற்றி எரிய வேண்டும். பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு அல்ல, கோபம் கொண்டு பிறரை தாக்க வேண்டும் என்ற உணர்வு அல்ல, மாறாக அன்பு தீயானது பற்றி எரிய வேண்டும். மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆண்டவர் அன்பு தீயை இந்த உலகத்திலே கொடுப்பதற்காக நம்முடைய மனதிலே இந்த அன்பு தீ பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் வெறுப்புணர்வோடு, ஒரு கசப்பு உணர்வோடு, அல்லது பகைமை பாராட்டக்கூடிய ஒரு உணர்வோடு பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தோம் என்றால் ஆண்டவருடைய சீடர்களாக, சீடத்திகளாக நாம் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி,
இந்த பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு பல்வேறு விதங்களிலே வெளிப்படலாம். இந்த சீடர்களை போன்று அவங்க மேலே கந்தகமோ அல்லது தீயோ வரவழைக்க வேண்டும் என்று நாம் சொல்வது கிடையாது. ஆனால் நேரடியாக கிடையாது, மறைமுகமாக பிறரை பல்வேறு விதங்களிலே நாம் பழி வாங்குகின்றோம். ஒருவர் நமக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அவங்களோட பேசாமல் இருப்போம். என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க கூட பேசாமல் இருப்போம். ஒருவேளை ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நமக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாமல் தட்டி கழித்து கொண்டே இருப்போம். அதுவும் பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு தான். கால தாமதமாக வருவது, பிறருடைய நற்பெயருக்கு கேடு விளைவிப்பது என்று பல்வேறு விதங்களிலே நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பிறருக்கு நாம் தீங்கு இழைக்கின்றோம். இல்லை அப்படின்னா அவர்களை பழி வாங்குகின்றோம். இதை ஆங்கிலத்திலே பாசிவ் அக்ரேஷன் என்று சொல்லுவார்கள். பாசிவ் அக்ரேஷன் நேரடியாக தாக்குவது கிடையாது, நேரடியாக வார்த்தைகளை பயன்படுத்துவது கிடையாது, நேரடியாக யாரையுமே அடித்து துன்புறுத்துவது கிடையாது. மறைமுகமாக யாருக்குமே தெரியாமல், அவருக்கும் கூட தெரியாமல், ஆனால் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விதத்திலே மனிதர்கள் தங்களுடைய அந்த பழி வாங்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்துகின்றார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய நாளிலே நாம் தூய ஆவியிடம் ஜெபிப்போம். தூய ஆவியே, ஆண்டவர் இயேசு அந்த அன்புத்தியை பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த அன்புத்தி எனில் பற்றி எறிய நீதாமே எனக்கு துணை செய்யும். ஏனென்றால் மனிதர்கள் நினைத்தால் இது முடியாது. நான் என்னுடைய திறமையை பயன்படுத்தி என்னுடைய ஆன்மீகத்தை பயன்படுத்தி நான் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சிந்தித்தோம் என்றால் அது மிக கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் நாம் மனிதர்கள். ஆகவே கடவுளுடைய ஈடுபாடு, கடவுளுடைய அனுக்கிரகம், கடவுளுடைய வழிகாட்டுதல் இருந்தால் மட்டுமே இந்த பழி வாங்கக்கூடிய உணர்விலிருந்து நாம் வெளிவர முடியும். ஆகவே அதற்கான மனப்பக்குவம் வேண்டி இது திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் தாமே நமக்கு துணை நிற்பாராக. தூய ஆவியாரை நமக்குள் அனுப்பி அந்த அன்புத்தியை பற்றி எறிய செய்வாராக. ஆமென். மன்றாட்டுக்கள். அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் முது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் இப்பலியை மாண்புக்குரிய உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவை எங்கள் மீட்புக்கு பயனுள்ளவையாகவும் முது பரிவிறக்கத்துக்கு குந்தகையாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். புனித அந்தோனியாரின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படைப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான துதுரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஜீவானந்தம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துரிந்து சொல்லுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்களும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தினர், பிற சபையை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்தில் பங்கேற்க வேண்டாம் என அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவில் உருவாக்கினீர், தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர், தாயின் கருவில் உருவாக்கினீர், தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர், அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவே, உலகம் ஒளியும் வரை உன்னோடு நான் இருப்பேன், இந்த உலகம் ஒளியும் வரை
எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். விளக்கு ஒளியாய் விளங்கிடுவார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைதனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரூர்ப காரணத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவர சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எமது சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்குடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நவநாள் திருப்பலியிலே பல இடங்களிலிருந்து வந்து இன்று பல்வேறு விண்ணப்பங்களையும் நன்றிகளையும் சுமந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களையும் மற்ற எல்லாரையுமே தனிப்பட்ட முறையிலும் வருக வருக என திருத்தலத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். நிறைய நன்றிகளை சுமந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கி ஒரு சிலர் சொன்னாங்க, ஃபாதர் இங்கே தொடர்ந்து வந்து எங்களுடைய பிள்ளையினுடைய கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டோம், அந்தோனியாருடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது, கடந்த 14ஆம் தேதி எங்களுக்கு என்னுடைய பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சது, ஆகவே நன்றியாக வேண்டுதல் உணவு தருகிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். இதுபோல் நிறைய நன்றிகளை சுமந்து வந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நம்பிக்கையோடு தளராது செபியுங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்பதில் ஐயமில்லை. அதனால் அவங்களுக்கெல்லாம் சொல்லி இயேசுக்கே புகழ் சொல்லுங்கள், இயேசுக்கே புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம் மத்தியில் பயிற்சி பெறுவதற்காக வந்திருக்கின்ற தியாக்கோன், நம்முடைய சமயபுரத்தில் இருக்கின்ற குரு மாணவர் இல்லத்திலே பயிற்சி பெற்றிருந்த அருட் சகோதரர் ஜூட் ததையுஸ் அவர்கள்
தன்னுடைய இறையியல் படிப்புகள் எல்லாம் முடித்துவிட்டு குருவாவதற்கு முன்பாக ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக பரீட்சைக்காக அமல அன்னை பங்கேற்கும் நம்முடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் அவரை வருக வருக என வரவேற்போம். பிரான்சிஸ்கன் ஒளி மாத இதழ் இந்த மாத பதிப்பாண்டு வந்திருக்கிறது. இது 5வது வாரங்கிறதுனால வந்துருச்சு முன்னாடியே. கருத்து சரிவோடு மிகுந்த கட்டுரைகள், உளவியல் கட்டுரைகள், மறைவுரை, ஆன்மீக சிந்தனைகள் போன்ற நிறைய அம்சங்களோடு வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அதனுடைய விவரங்கள் நமக்கு வெளியில் போடப்பட்டிருக்கிறது. 15 ரூபாய் மட்டுமே வாங்கி படிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகிற மாதம் அக்டோபர் மாதம் ஜபமாலை மாதாவின் மாதம். நம்ம டெய்லி ஜபம் சொன்னாலுமே கூட வருகிற மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதம். மாதாவுக்காக தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து குடும்பம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கின்ற மாதம். ஆகவே அந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி ஜபமாலை அன்னையோடு சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அது 7ஆம் தேதி ஜபமாலை அன்னையினுடைய திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. வருகிற 4ஆம் தேதி எங்களுடைய சபை நிறுவனர் தந்தை பிரான்சிஸ் அசிசியாருடைய பெருவிழா. ஆகவே அனைத்து பிரான்சிஸ்கன் துறவிகள், கப்புச்சின் துறவி எல்லாருக்காகவும், நிறைய சிஸ்டர்ஸ் கூட பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர்கள் தான், அவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முன்னதாகவே ஹாப்பி ஃபீஸ்ட். சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பல்வேறு சபைகளிலிருந்து. அவர்களை வருக வருக என வரவேற்போம். வருகிற வெள்ளி மாதத்தின் முதல் வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சிறப்பாகவே இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சௌரி நாயகமுடைய கல்லறையிலே ஜபமாலை 11 மணிக்கு ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு வசதியாக சரியாக 12 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, குரு மாணவர் ரீதி தொடர்ந்து வழங்கி வருகின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் நன்றியோடு பார்க்கின்றோம். குறிப்பாக ஆட்ரின் திருச்சி, ஜாக்குலின் கீழப்பலூர், ராணி சேவியர் கருமண்டபம், ஆரோக்கிய மேரி MK கோட்டை, பால் ஜெயக்குமார் ஸ்ரீரங்கம், பால் ஜெயக்குமார் ஸ்ரீரங்கம், கிளமண்ட் லிசியா சென்னை, சோஃபியா சோமரசம்பேட்டை, ஜோசப் சோமரசம்பேட்டை, ஆரோன் பிரபு மணச்சநல்லூர், இந்திரா உறையூர், சின்னப்பன் திருச்சி, அமிர்தையா திருச்சி, பிரான்சிஸ் திருச்சி, பிச்சை ஜூலி புலியூர், ராஜு திருச்சி, சேவியர் ஸ்டெல்லா மேரி திருச்சி, ஜான் அலெக்ஸ் வரகநேரி, சிமியோன் BHEL, ஜே ஜான் சென்ட் மேரிஸ் தோப்பு, ஷைனி டேனியல் ஜெர்மனி, பிலிப் திருச்சி, ஜோசப் ஹெலன் காரைக்கால். பெயர் சொல்ல விரும்பாத ஒருவரும் கொடுத்திருக்கிறார். மரிய ஆனந்தம் செம்பியக்குடி, பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை. இவர்கள் அனைவரையும் திருத்தலின் சார்பாக நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். அப்பம் வழங்கியவர்கள் திருவாளர் ஜோசப் ஜாய் மலேசியா, ஆண்டனி ஜான் திருச்சி, ஜேசுதாஸ் தூவாக்குடி, விக்டர் ஜோசப் திருச்சி, மர்லி ஜோன்ஸ் கம்பரசன்பேட்டை, ஆரோன் பிரபு மணச்சநல்லூர், மலர் மன்னன் திருச்சி, ஏவன்னா திருச்சி, ஜெனிஃபர் பாபு மார்டின். இன்று முழுமையாக இந்த அப்பம் இன்று முழுமையான உபயம் செய்திருக்கிறார். இன்று கொடுக்கப்படுகிற அப்பமானது முழுமையாக இந்த ஜெனிஃபர் பாபு மார்டின் அவர்கள் நன்றியோடு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை வாழ்த்தி பாராட்டும் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் அருள் ஜோசப் மரிய பெரியவர் சிலி, ஜேசுதாஸ் சகாய ராணி ஆனந்தமேடு, அமல்ராஜ் ஜெயசீலி காட்டூர், பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை, பிச்சை ஜூலி புலியூர், ரூபன் கருமண்டபம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, வேண்டுதல் உணவு, பொங்கல் மற்ற உணவுப் பொருட்களை திருப்பலி முடிந்து நவநாள் முடிந்த பிறகு அங்கே கொடிகம்பத்து பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே அருட்தந்தையர் சென்று மந்திரிப்பார். அதற்கு முன்பாக மந்திரிக்கப்படாது. அதற்கு முன்பாகவும் உணவு வழங்கப்பட வேண்டாம் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேண்டுதல் அப்பம் தரும்போதும் தயவுசெய்து நீங்கள் வரிசை கிரமமாக வாங்கி அதை நன்றியோடு எடுத்து, ஏன்னா அதெல்லாம் ஜபத்தோடு சேர்ந்த நன்றியோடு சேர்ந்த அப்பம். ஆகவே அர்ச்சிக்கப்பட்ட அப்பமானது அது கீழே ஒரு அன்னைக்கெல்லாம் கீழேலாம் பார்த்தேன் சாப்பிடலாம் வாங்காதீங்க தயவுசெய்து. அது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். அதை நீங்கள் புனிதமாக எடுத்து உண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் விழாவில் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோருக்கான சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராக இயேசுவை, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக மே போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு என்றும் குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திரளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கியுமிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்பட்டு எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்களில், மருத்துவமனைகளில் வேதனை பெற்று குணம் பெற இயங்கும் உமது அடியாளர்களை கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்திரள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளித்தருள்வாராக. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நடத்தும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே
பொங்கி 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 வா. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்திலேந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய ஒரு நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இன்று எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறாக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவராக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து கலந்து கொடுக்கிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது குருவானவர் சென்று அந்த உணவை ஆசீர்வதிக்க அர்ச்சிக்க போகிறார். ஆகவே அதுவரையிலும் அமைதியாக இருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயை பெற வருகிறவர்கள் வரிசை கிரமமாக வந்து பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே.
ஐயா உன்னாலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே, தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாயனே, தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாயனே. உண்மை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் கேட்கிறாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. உண்மை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.